ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நின்று பேசி. இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப்லாம் எடுக்கலங்க. சோ நீ வந்து பேசி இந்த வெயிட் லாஸ்க்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்குது. அக்கா, உங்களை நம்பி நான் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்க்கா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். அதுதான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். சோ என்னால வந்து ஒரு 2 நாள் வரை பண்ண முடியல. இப்ப நீங்க பண்றீங்க, உங்களோட வீடியோஸ் டெய்லியும் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே மோட்டிவேட் ஆகும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பா உண்மைதான். எனக்குமே பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு சிஸ்டர்லாம் 4.5 கிலோ ஏறிட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், உண்மைதான். வெயிட் லாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். அந்த மெயின்டைனுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போதை விட அந்த மெயின்டைனிங்குமே நம்ம வந்து நான் வந்து போன மாசம் எல்லாமே பாத்திருப்பீங்க எப்படி மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுவுமே ஒரு டஃப்பான விஷயம் தான். ஆனா இந்த 1 மந்த்ல நான் வந்து ஊருக்கு போன 28 போனேன். இந்த 28 இப்பதான் வரவே போகுது. அதுக்குள்ள எனக்கு 5 kg கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துல நம்ம கடின உழைப்பு போட்டு நம்ம எடுக்கிற அந்த 5 கிலோ குறைக்கிறத ரொம்ப ஈஸியா அந்த 5 கிலோ ஒரே மாசத்துல நம்மளால அதிகரிச்சவும் முடியும். சோ இதுதான் வந்து ரீசன்ஸ் பாத்துக்கோங்க. சோ அதனால மெயின்டைன்றதும் போன மாசம் ஃபுல்லா அந்த மெயின்டைனிங் வந்து நான் எப்படி பண்றதுன்றதையும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அன்வான்டா நான் ஒட்டுக்க எல்லாமே டைமிங்லாம் இல்ல. ஒரு சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க, டைமிங்கே இல்ல, எந்த டைம்ல சிஸ்டர் நைட்லாம் சாப்பிடுறீங்கன்னு. அதெல்லாம் இல்லைங்க, 11 மணிக்கு கூட சாப்பிடுற மாதிரிலாம் ஒரு ஏதோ சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து சாப்பாடு தான். எல்லாருக்குமே அதுதான் பெஸ்ட் மெடிசனா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், அது உண்மைதான். சோ அந்த மாதிரிதான் நான் வாடு கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சேன். சோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாத்தையுமே. சோ இப்போ வந்து என்ன வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ப்ராப்பரா நான் வந்து மைண்ட் செட்டப் பண்ணிட்டு வரும்போது இந்த மைக்ரைன் தலைவலி. சோ இந்த மைக்ரைன் தலைவலி எல்லாமே தெரியும் உங்க எல்லாருக்குமே. தலைவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதனால வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்ல தூக்கம் இல்லாத மாதிரி இருக்குமோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வருவாங்க. நிறைய விதமா எனக்குலாம் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படியே மங்கிடும், இங்க வந்து சுறுசுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும், கை கால்லாம் வந்து இந்த கால்ல வைப்ரேட் ஆகும்ல, அது மாதிரி கை காலு வாய் எல்லாமே எனக்கு வந்து ஆயிடுங்க. சோ அந்த மாதிரிலாம் ஆயிடும். சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். எனக்கு அதிக சவுண்டு கேட்க பிடிக்காது, லைட் வெளிச்சம் பிடிக்காது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். பிள்ளைங்க கத்திட்டு இருந்தா கூட அமைதியா இருங்கப்பா எங்க வீட்டுக்கார பார்த்துட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்னன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு. இப்போ நான் ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது அதுவுமே எனக்கு வந்து சரியா இருந்திருக்குங்க. சோ அதெல்லாமே யோசிக்கிறேன். இப்ப நம்ம அந்த ஒரு வெயிட் லாஸ்ன்றது பண்றது வந்து நம்ம அழகுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட உடம்ப வந்து கரெக்டா வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த ஒரு விதத்துக்குமே இது வந்து உண்மையாவே ஹெல்ப் பண்ணுது. அது என்ன பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குதான் சொல்றேன். சோ இந்த மாதிரி நான் நார்மலா ஹெல்தியா இப்ப நான் வெயிட் லாஸ் பண்றேனோ இல்லையோ, நான் உங்க கூட எதுக்காக நான் சேலஞ்ச் எல்லாம் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு நார்மலா நான் இருக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப அன்ஹெல்தியா ஆயிடுவேன். ஒரு ஹெல்தியா நான் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு வந்து வராதுங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சோ வெயிட் லாஸ் பண்றது நமக்கு பாடி ஷேப்பா இருக்கிறதுமே இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஹெல்தியா இருக்கிறோன்றது, அது வந்து உண்மையாவே நல்லா இருக்கும். நம்ம அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதை வந்து ஒரு 2 வீக்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கே நீங்க வந்து பழக்கப்படுத்திடுவீங்க, உங்களுக்கு ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பாடி வந்து ரெஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி பிரிஸ்கா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அந்த 1 hour வாக்கிங் போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் தான். சோ அதுக்காக தான் சொல்றது, எதுக்காக வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க வந்து இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, எதுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு மோட்டிவா எடுத்துக்கோங்க, அப்பதான் நீங்க தொடர்ந்து பண்ண முடியும். எத்தனை நாள் பண்றது அப்படின்றத இப்ப 50 days பண்ண போறோம். அப்ப நம்ம இது வந்து ஒரு கல்யாண நாளாவோ இல்ல உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வரப்போதோ இல்ல பொங்கல் தீபாவளி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணணும். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வச்சு பண்ணும்போதுதான் அதை வந்து நம்ம சாதிக்க முடியும். சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ இது மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வர்ற திங்கள்ல இருந்து கண்டிப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பண்ணியே ஆகணும், உங்களுக்காகவும் சரி எனக்காகவும் சரி பண்ணியே ஆகணும். நம்ம ஹெல்த் முக்கியம். சோ அதுதான் அதனாலதான் சரிங்களா. அதெல்லாம் கேட்டிருந்தீங்க, அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணுமான்னு நிறைய பேர் இன்ன வரைக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒர்க் அவுட் எல்லாம் தேவையில்லை, நல்லா வாக்கிங் வந்து 1 மணி நேரம் பண்ணுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டைம் கிடைச்சா கூட அந்த டைம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைம் எல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எப்ப வாக்கிங் பண்ண தோணுமோ அப்பெல்லாம் வாக்கிங் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்களேன், பேசும்போது கூட எனக்கு மூச்சு இழைக்குது. சோ இது கூட இந்த வெயிட் கெயின் ஆகிறதுனாலதான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நின்று பேசியிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப நான் வந்து சாஃப்டா நல்லா பேசுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க மூச்சு வந்து அப்படியே ஏறுது இறங்குது அந்த மாதிரி இருக்குங்க. சோ அதனாலதான் சொல்றேன், நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து நல்லா பாத்துக்கணும். நம்ம வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களால பாடி ஷேமிங், ரொம்ப அசிங்கமாலாம் நம்மள வந்து பாடி ஷேம் பண்ணிருப்பாங்க. என்னையெல்லாம் வந்து மாசமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் வெயிட் ஏறுதுன்னா என்னோட வயிறுல தாங்க ஏறும். அது என்னன்னே தெரியல ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம். சோ நிறைய பேர் நான் சிசேரியனுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, ஹெல்தியா பண்றவங்க, உங்களுக்கு பிசிஓடி தைராய்டு இது எல்லாமே இதுல கியூர் ஆயிடும், கவலையே படாதீங்க. குழந்தை இல்லாம நிறைய பேர் வந்து இது வந்து குழந்தைக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்து ஹெல்தியா இருந்து சூப்பரா லாஸ் பண்ணலாம். சோ அதுதாங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழச்சின்னு அபிஷியல்னு இருக்குங்க. சோ ஏதாவது டவுட்டோ இல்ல ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதுல வந்து பேசிக்கலாம். நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க. சோ அதனாலதான் அதுக்கப்புறம் வேற என்ன எல்லாமே சொல்லிட்டேங்க. நிறைய தண்ணி குடிக்கணும், அதை 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியா சாப்பிட போறோம். புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் சாப்பிட போறோம். புரோட்டீன்னா பயறு வகைகள்ல இருக்கு, அதுக்கப்புறம் முட்டை சிக்கன் அந்த மாதிரி இருக்கு. சோ நான் வெஜ் டயட்டும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான்வெஜ் மீல்ஸ் மாதிரியும் போட்டிருக்கேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுமே பாருங்க. இப்ப வர்றதுலயுமே நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுதாங்க. வேற என்னன்னு எனக்கு தெரியல. இதுதான் கேட்டிருந்தீங்க. வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆயிடுச்சு, குறைச்சி ஆகணும், நீங்க எல்லாருமே தயாரா இருக்கீங்க. அப்புறம் 2 சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இதுதாங்க அதுதான் அது நான் இந்த சேனல் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து நல்லா குறைச்சிட்டேன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுங்க, எங்களோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் குறைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்தே. சோ உங்களாலையும் முடியும், அதுதான் வந்து சொல்றேன். சோ ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில். ஐயோ நிறைய அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பாடையா பட்டினி கடந்துதான் வெயிட் லாஸ் பண்ணுமா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. சாப்பிட்டு கரெக்டான அளவுல கரெக்டானதை சாப்பிட்டு குறைக்க போறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியா தான் இருக்கும். ஏன்னா நானே ஒரு பெரிய ஃபுட்டி. சோ அதனால டேஸ்டியான ரெசிபியா தான் கண்டிப்பா இருக்கும். அதனால நிறைய பேர் அதை பிடிச்சுதான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ன வரைக்கும் நிறைய பேர் வெயிட் லாஸும் பண்ணிருக்கீங்க. சோ அதனால பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இன்னைக்கு அதுதான் இதைதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெயிட் லாஸ்க்காக. சோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, என்ன பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன பத்தின வீடியோ வந்து நான் டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து vlog ஷேர் பண்ணிட்டேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்புறம் வெயிட் மிஷின் வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு இருந்தாதாங்க ஒரு 100 கிராம் குறைஞ்சா கூட உங்களுக்கு சரியான மோட்டிவேஷன், அதுதாங்க செல்ஃப் ஒரு மோட்டிவேஷன் வருது, அதுதாங்க நம்ம வந்து கிவ் அப்பே பண்ணாது. சோ அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா உங்க கையில தான் உங்களுக்கான முடிவு வந்து இருக்கு. நான் வந்து இதை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்க தான் குறிக்கோள் வச்சு பண்ணணும். இப்ப வந்து ஒருத்தவங்க இப்ப நீங்க முடிவு பண்ணலன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது, நீங்க மைண்ட் செட்டப் பண்ணணுங்க. சோ அதான் நான் சொல்றேன், மைண்ட் நல்லபடியா செட்டப் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த 50 டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்றோம், சீட் பண்ணாம பண்றோம் அப்படின்றதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நானுமே இந்த 5 kg எப்படியாவது குறைக்கணும் அப்படின்றதுல நானும் ஸ்ட்ராங்கா வந்து பண்ண போறேன். நீங்களும் வந்து என் கூட ரெடியா இருங்க. வெயிட் மிஷின் வந்து எப்படியாவது வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது உண்மையாவே மோட்டிவேஷன் இருக்கும். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல, நான் ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதுவுமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட தோசை தவாவும் கேட்டுட்டே இருந்தீங்க, அந்த தோசை தவாவும் இரும்பு கல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதோட லிங்க்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். அப்புறம் அவ்வளவுதான். சரிங்க, இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.